இன்னும் வேலையையே ஆரம்பிக்காத விஜய், ஆமையை விட மெதுவாகப் போகும் தாவேகா. இப்படி இருந்தால் எப்படி? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் ரொம்பவே வேகமா பணியாற்றிட்டு வராங்க. ஆனா திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்ற விஜய், இதுவரைக்கும் ஆமை வேகத்துல அரசியல் களத்துல நகர்ந்துட்டு வரதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. விருப்ப மனு பட்டியல் பத்தின விரிவான தகவல் இல்ல. வேட்பாளர்கள் கிட்ட நேர்காணல் நடத்தல. ஆனா பட்டியல் மட்டும் தயாராக இருக்குதாம். அது மட்டும் இல்லாம போன டிசம்பர் மாசமே முடிக்கிறதுக்கு திட்டம் போட்ட விஜய், மக்கள் சந்திப்பு இன்னும் தமிழகத்துல பாதி மாவட்டங்கள கூட கடக்கல அப்படின்னும், சூழல் இப்படி இருக்க விஜய் எப்படி தேர்தல் பிரச்சாரத்த மேற்கொள்ளுவாரு அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் உச்சபட்ச வெப்பநிலையில இருக்குது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்துல ஆளும் கட்சியான திமுக தன்னோட தலைமையில மிகப்பெரிய கூட்டணியை கட்டி எழுப்பி வெற்றிகரமா தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு வராங்க. அதே நேரத்துல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமா காய்களை நகர்த்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தோட மாற்று சக்தி திமுகவுக்கு நாங்க தான் எதிரி அப்படின்னு சொன்ன தமிழக வெற்றி கழகத்தோட விஜயின் செயல்பாடுகள் தான் தேர்தல் களத்துல ரொம்பவுமே பின்தங்கி இருக்குது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள் கடந்துட்ட நிலையிலையும் கூட இன்னும் முழு அரசியலுக்கு அவர் வரல அப்படின்னும், ஆமை வேகத்துல தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கடந்துட்ட நிலையில கட்சியோட முழு கட்டமைப்பும் இன்னும் வடிவமைக்கப்படல. மாவட்ட செயலாளர் நியமனம், ஒன்றிய நகர அளவிலான நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமா கிளை கழகங்கள் அறிவிக்கப்படல. ஆனாலும் அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தினர். மாநில தலைமை ஏமாற்றப்படுறது இதுல இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கட்சி ஆரம்பிச்ச விஜய் இன்னும் தமிழகத்தோட 10 மாவட்டங்களுக்கு கூட முழுசா போகல. அப்படி போனாலும் அது சில நிமிட பேச்சோட முடிஞ்சிட்டு வருது. ரொம்பவே பெரிய நடிகரா இருந்தாலும் தமிழக அரசியல் களத்துக்கு வந்தப்போ எம்ஜிஆர் கால்படாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னை எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்க கூடிய விஜய், மாவட்டத்துக்கு போனா போதும், அந்த பகுதி மக்கள் முழுக்க நமக்கு வாக்களிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதா விமர்சிக்கப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில டெபாசிட் கட்டி அதுல 10% கூட பனையூருக்கு திரும்பல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 10,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதா சொன்ன தமிழக வெற்றிக் கழகம், அதுல எத்தனை திரும்ப வந்துச்சு அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வ கணக்குல சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம கட்சியில எத்தனை பேர் தொண்டர்களா சேர்ந்தாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையும் இதுவரைக்கும் வெளிவரல. இதுக்கிடையில 80 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் ரெடியா இருக்கிறதா தமிழக வெற்றிக் கழக தரப்பு சொல்லுது. ஆனா விருப்ப மனு தாக்கல் நிறைவடையவே இல்ல. வேட்பாளர்கள் கிட்ட நேர்காணல் நடத்தல. கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல. வேட்பாளர் பட்டியல் மட்டும் ரெடி ஆயிருக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாம விஜய் நேரடியா தேர்தலை சந்திக்கிறது 0 ரிசல்ட்டா தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்.